agreement படி it will not make any payments for the lease rental for the first 2 years, and they will have to pay rupees 21 lakhs in each of the following 3 years. 2 வருஷத்துக்கு லீஸ் ரெண்டல்ஸ் கிடையாதுடா. அப்புறம் சப்சிக்வெண்ட் இயர்ல 21 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு வருஷமும் பே பண்ணோம் அப்படின்றாங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க அந்த லீஸ் ரெண்டல்ஸ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லீஸ் பேமெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் லீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி காமிக்கிறோம்னா, பிஎன்எல் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்ஸா காமிக்கிறோம் ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ்ல. கரெக்டா? இதுதான் நம்மளோட ரூல். அப்போ பேட்டர்ன் ஆஃப் பேமெண்ட் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா, ஆனா இந்த பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் பேமெண்ட்டே இல்லையா, அடுத்த வருஷம்ன்ற போது ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ் இவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆகும்னா, அதை வந்து ப்ராப்பரா பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ 21 lakhs இருக்குன்னு வச்சுக்கோச்சலாம். 21 lakhs இன்டூ 3 போடுங்களேன். 6,30,000 ரூபாய் வருது. சரி, 63 லட்சம் ரூபாய் வருது. இது என்ன பண்ணணும்னா 5 வருஷமா ஸ்ப்ளிட் பண்ணும். 12,60,000 ரூபாய ஒவ்வொரு வருஷமா பிஎன்எல்ல காமிச்சிட்டே வரணும்டா. புரியுதா? ஏன்னா 2 வருஷம் கிடையாதான், அப்ப 3 years அமௌண்ட். அப்போ this should be charged to the statement of profit and loss each year. அவ்வளவுதான். அவ்வளவுதான் கண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் விஷ்ணு லிமிடெட் வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் வந்து கரூர் லிமிடெட் கிட்ட இருந்து 3 years எடுக்கிறாங்க. யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த பிரிண்டிங் மிஷின் வந்து இஸ் நோன் டு பி 5 years. It was agreed between the lessor and lessee and that the amount will be paid in 3 installments and the termination. Sorry, lessor and lessee வந்து அமௌண்ட்டை வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற, அண்ட் லெஸ்ஸியோட டெர்மினேஷன்ல கரூர் வந்து திருப்பி விஷ்ணு கிட்ட இருந்து கரூர் வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரிண்டிங் மிஷினோட காஸ்ட் அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ வந்து 2 லட்சம், ஃபேர் வேல்யூ 15 லட்சம், இன்டர்னல் ரேட் ஆஃப் வந்து 10. இப்போ என்ன கேட்கறான், இது லீஸ் வந்து ஃபினான்ஸ் லீஸா ஆப்ரேட்டிங் லீஸான்னு கேட்கறான். அதாவது ஃபினான்ஸ் லீஸா ஆப்ரேட்டிங் லீஸ்க்காங்கிறது ஒரு செக் இருக்குடா. என்னன்னு சொல்றேன் நான். இதுல வந்து ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 போட்டுக்கோங்க. ஆனா யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 வருஷம், ஆனா இவன் 3 வருஷம் தான் எடுத்துக்கிறான். இப்ப நான் நேத்திக்கு ஒரு லாஜிக் சொல்லி கொடுத்தேன்ல, சொல்லலாம் 10%னா 1 டிவைடட் பை போடுங்க அது கால்குலேட்டர்ல, ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1.1. அந்த 1.1 லாஜிக் என்னன்னு சொல்லிடுறேன்டா. 1 டிவைடட் பை 1 பிளஸ் 10% 0.01 சொல்லலாமா? இதான் அது. இப்போ ஒருவேளை 20%னா 0.20, 1 டிவைடட் பை 1 பிளஸ் 0.20, 30%னா 0.30, இப்படி வரும். புரியுதா சொல்லலாம்? ஸோ 1 டிவைடட் பை 1.10, 0.90, இதுலேருந்து இது அப்புறம் இதுலேருந்து இது. ஸோ இப்போ 3 years நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த மாதிரி வரும்டா. சிவானி நீங்க போடுங்க சிவானி, நான் வேணா வெயிட் பண்றேன். போடுங்க, இயர்ன்னு போட்டுக்கோங்க. நான் 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. இது ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். ஓகேவா?
இங்க திருப்பி இப்ப காமிக்கிறேன். இதுவா? இல்ல, இல்ல. நீங்க இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்ணா? உங்களோட கால்குலேட்டர்ல ஜஸ்ட் ஈக்குவல் டு மட்டும் போடுங்க. ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டாலே 0.026 கிடைச்சிரும்டா. நான் இங்க எக்ஸல்ல போடுறதுனாலடா. திருப்பி ஈக்குவல் டு போடுங்களேன். சூப்பரா வந்துடுச்சா? வெரி குட்ரா. இப்போ இதுல பாருங்க சிவானி, அவன் என்ன சொல்றான்னா, அன்கேரண்டீடு ரெசிடுவல் வேல்யூ லீஸ் பீரியட் எப்ப முடியுது? 3 வருஷமா? அப்ப அந்த 3 வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு பிரசன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. 2 lakhs into தேர்ட் இயர்ல தானே இது வாங்க, அது கண்டுபிடிச்சு, அது கண்டுபிடிங்க. அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூவோட பிரசன்ட் வேல்யூ. வந்துச்சாடா அது? 1 lakh 15. ஆ ஆ ஆ. இல்லடா 7513 இன்டூ இது 2 lakhs. இட்டு பண்ணுடா. வந்துச்சா செல்லம்? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேக்குறான்னா, இப்போ இது லீஸ், ஃபினான்ஸ் லீஸும் ஆப்ரேட்டிங் லீஸ்க்கு என்ன கண்டிஷன் தெரியுமா? இந்த ஃபேர் வேல்யூல எனக்கு அட்லீஸ்ட் 60% above present value of lease payment இருந்ததுன்னா, then it's a very much you can say it as a finance lease. 60%னா இப்ப நான் present value of lease payment என்ன தெரியுமாடா? 15 lakhs minus 1,50,262. ஓகேவா? அப்போ எனக்கு எவ்வளவு கிடைக்கிறதுனா அரௌண்ட் 30,49,740 கிடைக்கிறதுடா present value. ஓகேவா கண்ணா? ஆமா. இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, இது ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 1. 13,49. இப்போ இதுல வந்து பர்சன்டேஜ், அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பிரசன்ட் வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சதுக்கும் ஃபேர் ரெண்ட் என்ன இந்த சம்ல? ஃபேர் வேல்யூ 15 lakhs, அதுவும் 15 lakhs தான். அதையும் இதையும் டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோயேன், உங்களுக்கு 90% கிடைக்கும்டா. அப்போ 60%க்கு மேல இருக்கிறதுனால, அதாவது பிரசன்ட் வேல்யூ ஃபேர் வேல்யூ 60%க்கு மேல இருக்கிறதுனால ஃபினான்ஸ் லீஸ் பை நேச்சர். அதான் மாரல். புரியுதா சும்மா? அடுத்தது பாரு, ஸ்டெப் 2 என்னன்னா ஆனுவல் லீஸ் பேமெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆனுவலா மொத்தமா லீஸ் பேமெண்ட் எவ்வளோ? 13,049,740. கரெக்டா? இப்போ இங்க ஒரே ஒரு கால்குலேஷன்.
இப்ப இந்த 3 வருஷம் சேர்த்து எனக்கு பிரசன்ட் வேல்யூ எவ்வளோடா வந்திருக்கு? 2.49. இந்த மூணுத்தையும் டோட்டல் பண்ணுங்களேன். சும்மா இது 0.91 அப்படி சும்மா கூட பண்ணிக்கலாம். 2.49 வெரி குட். இப்ப பாருங்க செல்லம், இப்ப அந்த 2.49 இருக்கு இல்லையா, பட் இந்த 2.49 49க்கு 13,49,740னா அப்போ ஒரு ரூபாய்க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் வந்து இது கண்டுபிடிக்கிறோம்னா, ஏன் 1 ரூபிக்கு ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பிரசன்ட் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரசன்ட் வேல்யூ ஆன்னுட்டி ஃபேக்டர் தான். ஓகேவா? பிரசன்ட் வேல்யூ ஆன்னுட்டி ஃபேக்டர், அதாவது இன்னைக்கு நான் ஒரு ரூபான்னு சொல்றது ஓகேவா, 3 வருஷம் கன்சாலிடேஷன்ல வந்து 2 பாயிண்ட் இப்படி சொல்றேன், பேசாம ஒரு நிமிஷம் இருங்களேன். இன்னைக்கு நான் ஒரு ரூபான்னு சொல்றதுக்கான வேல்யூ கன்சாலிடேட்டடா 2.4868. அப்போ 134,9740க்கு எவ்வளோ? அப்போ this into this divided by this. புரிஞ்சுதாடா? இதான்டா லாஜிக். இன்னைக்கு டுடே ஒரு ரூபான்றதுக்கான வேல்யூ 3 வருஷம் கழிச்சு இவ்வளவு ஆக போகுது. 3 வருஷம் கழிச்சு இருக்கிற வேல்யூ இவ்வளவுனா, அப்ப இதோட வேல்யூ இன்னைக்கு கரண்ட் டேட்ல எவ்வளோ? 5,42,761. அப்போ 3 வருஷம் கழிச்சு இருக்கிற அந்த லீஸ் பேமெண்ட், அதோட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் பேமெண்ட் பிளஸ் அதோட இப்போ கொடுத்திருக்கிற ஆனுவல் லீஸ் பேமெண்ட், புரியுதா செல்லம்? எல்லாத்தையும் சேர்த்து நான் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு வரும்? அன்கேரண்டி ரெசிடுவல் வேல்யூ. இப்ப ஆனுவல் லீஸ் பேமெண்ட் பிளஸ் annual lease payment plus present value of lease payment plus residual value. இதுதான்டா gross investment. ஓகேவா செல்லம்? இதுல இருந்து நீங்க வந்து லெஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 15 லட்சமா, அதை மைனஸ் பண்ணோம்னா அன்அர்ன்ட் ஃபினான்ஸ் இன்கம் படிச்சிடும்டா. ஆனா இது ஈஸி கிடையாது செல்லம், கொஞ்சம் ட்விஸ்டிங் தான். ஆனா போட்டிங்கன்னா ஈஸி ஆயிடும். ஆனுவல் லீஸ் பேமெண்ட் பிளஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட், அதாவது இது ஆனுவல் லீஸ் பேமெண்ட் செல்லம், 5,42,762 ஆனுவல் லீஸ் பேமெண்ட். இது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோமே 5 lakh. இதோ இங்க கண்டுபிடிச்சிருக்கோமேடா 13,49,700. அது present value plus annual lease added with unguaranteed will give you gross investment. Less initial investment will give you unearned. அவ்வளவுதான் சொல்லுவேன். புரியுதாடா? இது வேணா செல்லமா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி வேணா போட்டுக்கூட ஃபார்மேட். ஆமாமா எழுதலாம்டா. குழப்பம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்டா. இந்த பிரசன்ட் வேல்யூக்கு தான் செல்லமா நீ இந்த கால்குலேஷன் பண்ணணும்.
present value of lease payment. இது வந்து உன்னோட annual lease payment ஓட calculation. இது எல்லாமே delete பண்ணிடுறேன். ஃபீஸ் ஆகட்டும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கணுமா? present value by fair value should be greater than 60%. அப்படின்னா இருந்தா மட்டும்தான் அது finance lease. No, 3,28,286 answer. ஆன்சர் கீழே இருக்கு கண்ணா, பாத்துக்கோங்கண்ணா. ஓகேவாடா? 3 பார்க்கலாமா? இது பாரா, PQ Limited sold machinery having WDV of 80 lakhs to BR. WDV ன்றது return on value. 80 லட்சம் மரத்த 100 லட்சத்துக்கு விக்கிறாங்க. And the same machinery திருப்பி leased back by BR Limited. இவங்க வித்துறாங்கடா. நான் இதை கரெக்டா சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. PQ BR. PQ என்ன பண்றான், அவனுக்கு இருந்த மிஷினரிய PQ செல்லர், BR பையர். ஓகே,
பிஆர் என்ன பண்றான், அதே ப்ராப்பர்ட்டியை திருப்பி பிக்யூக்கு லெஸ்ஸரா மாறி, பிஆர் லெஸ்ஸரா மாறி பிக்யூ லெஸ்ஸியா மாறிடும். புரியுதா கான்செப்ட்? ம். பிஆர் இல்ல இல்ல இல்ல, இப்ப யார்கிட்ட ப்ராப்பர்ட்டி வந்துருது? ஆ, அப்ப யார் லீஸுக்கு விட முடியும்? அப்ப அவன் லெஸ்ஸர். யாருக்கு லீஸுக்கு விடுறான்? ஆ, புரியுதா? அதான் கான்செப்ட். அதான் சம்மு, சாரி. இது ஆப்ரேட்டிங் லீஸ்ன்னு சொல்றாங்கடா. ஸோ த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் இஸ் டெம்பரரி தான், ஷார்ட் டேர்ம் தான். இந்த கான்செப்ட் இது ஃபர்ஸ்ட் இந்த டீடைல் புரிஞ்சுதா? இப்போ WDV 80 lakhs டா. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ, சி ஒரு ஒரு இவங்க டெப்ரிசியேஷன்லாம் போக அதோட வேல்யூ வந்து 80 lakhs. எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறான் அவன்? சேல் வேல்யூ 100க்கு விக்கிறான். ஓகே, அப்ப எவ்வளவுடா இங்க ப்ராஃபிட்? ஆ, ப்ராஃபிட் எங்க காமிப்போம்? ப்ராஃபிட் எங்க காமிப்போம்? ம், எதுல சைட் காமிப்போம்? ஆய் ஆய். ம் ம் ம். ஷிவானி என்னாச்சு? பேசிக்ஸ். ஓகேவா, இங்க பாரு. ஸோ ப்ராஃபிட்டை வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல காமிக்கணும். அதான் கேட்டிருக்கான். இப்போ ஒவ்வொரு சினாரியோ கொடுத்துருக்கான் ஷிவானி, அதை எங்க எப்படி நம்ம ட்ரீட் பண்ணி கொடுப்போம்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் சினாரியோ பேட்டா சேல் பிரைஸ் 100 lakhs. ஆனா அந்த சேல் பிரைஸும் ஃபேர் வேல்யூன்னு. ஃபேர் வேல்யூனா என்ன? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்லயே அப்ராக்சிமேட்டா 100 lakhs தான் போறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால லாபம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைட்ல காமிச்சிரும். ஃபர்ஸ்ட் சினாரியோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் சினாரியோ என்ன சொல்றான், ஃபேர் வேல்யூ வந்து ஃபேர் வேல்யூ வந்து 120. அப்பனா நீங்க பாத்துக்கோங்க கண்ணா, ஃபேர் வேல்யூ 120. ஓகே, ப்ராஃபிட் வந்து ஆம், ஆமா ஃபேர் வேல்யூ 120, சேல் வேல்யூ இது. ஆனா அப்பவும் இது லாபம் தான், கரெக்டா? அப்பவும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைடுல தான் காமிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ. இப்போ அடுத்த சினாரியோ பாருங்க. ஃபேர் வேல்யூ வந்து 100 சாரி 90. சேல் வேல்யூ வந்து 76. இப்போ இங்க என்ன நடக்குது? 80 lakhs வர்த் இருக்கிறது 76 இதுக்கு தான் போயிருக்கு, கரெக்டாடா? அப்பனா எனக்கு லாஸ் 4 lakhs. ஆ, ஆனா இங்க ஒரு விஷயம் சொல்லமா, இந்த லாஸ் 4 lakhs இருக்குல்ல, இதை நம்ம டெபிட் சைட்ல தான் காமிக்கணும். அண்ட் இந்த லாஸை வந்து we can defer it. டிஃபர் பண்ணி அமார்டைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் should be immediately recognized. எப்ப நான் ரெகக்னைஸ் பண்ணுவேன்னா, சி லாஸ் வந்து இம்மீடியட்லி, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு சிவானி. நான் இதை இமீடியட்டா டெபிட் சைட்ல காமிச்சிடலாம் பிஎன்எல்ல. எப்பன்னா எனக்கு ஃபியூச்சர் லீஸ் பேமெண்ட்டே இல்ல, ஃபியூச்சர்ல நோ ஃபியூச்சர் பேமெண்ட், அவ்வளவுதான். இந்த வருஷத்தோட முடிக்கிறதுன்னா நான் மொத்தமா லாஸை காமிச்சாகணும், லாஸ்.
ஒருவேளை எனக்கு ஃபியூச்சர் பேமெண்ட் இருக்குன்னா நான் அதை டிஃபர் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன? அமார்டைஸ்னா என்ன? கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். டிஃபர் அண்ட் அமார்டைஸ் த லாஸ். புரியுதா? ஆ, கரெக்ட். இப்ப நாலாவது சினாரியோ, டி சினாரியோ பார்க்கணும். ஃபேர் வேல்யூ 80 lakhs, சேல் பிரைஸ் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 80, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 80, சேல் வேல்யூ 100, ஃபேர் வேல்யூ அதை விட கம்மியா இருக்கும். அப்ப இது பெரிய ஜாக்பாட் தான் இல்லையா? அதாவது உன்னை சுத்தி இருக்கிற இவங்களுக்குலாம் ஒரே நிமிஷம் சொல்லலாமா? இது முடிஞ்சிச்சுன்னா நீங்க அடுத்தது போய்க்கலாம். அடுத்த டிசம்பர் கொஸ்டின் பேப்பர் ஜூன் செட்டு வேண்டாம். ஃபேர் வேல்யூ பாது அந்த சுத்தி இருக்கிற இடத்துல சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் வந்து சும்மா 5000 ரூபாய்க்கு போறதுன்னு வச்சுக்கோடா. ஆனா உனக்கு வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா உனக்கு ஜாக்பாக் தானே அது. அந்த மாதிரி சினாரியோ. ஃபேர் வேல்யூவே 80 lakhs தான் இருக்கும். ஆனா இவன் சேல் பண்ண வேல்யூ 100 lakhs. அந்த மாதிரி அப்பனா என்ன ஆகுது? ஆல்மோஸ்ட் இந்த 100ம் 80யும் 20 lakhs இஸ் a jackpot. அதனால நான் இது டிஃபர் பண்றேன். ஃபேர் வேல்யூ விடையும் ஜாஸ்தியா இருக்குடா, அதனால இட் ஷுட் பி அமார்டைஸ்ட். யாருக்குமே கிடைக்காத கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருக்குன்னா எப்படி? அதை உடனே பிஎன்எல்ல காமிக்க கூடாது, அதை அமார்டைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ணும். அதான் மீனிங். இது டியோடது. இ சினாரியோ பாருக்கண்ணா. ஃபேர் வேல்யூ 92, சேல் பிரைஸ் 100, நம்ம ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 80, சேல் அதை விட ஜாஸ்தி. ஆனா ரிட்டர்ன் ஆன் வேல்யூ விட ஃபேர் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு. கூட சேல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இங்கேயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே கான்செப்ட் தான் வரும்டா. இப்போ இதுவும் இதுவும் பார்த்தா இங்க 20 வருதா, இந்த 20 lakhs. ஆனா சேல் வேல்யூக்கும் ஃபேர் வேல்யூக்கும் சாரி ரிட்டர்ன் ஆன் வேல்யூக்கும் ஒரு நிமிஷம்டா. ஃபேர் வேல்யூ 92 lakhs, சேல் பிரைஸ் 20 lakhs, correct. 80, 92 சேல் இது 100. இப்போ ரிட்டர்ன் ஆன் வேல்யூட ஃபேர் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கலாம். அப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குல்லடா, இங்க ஒரு 12 லட்சம், இங்க ஒரு லாபம். அந்த 12 லட்சம் லாபம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது இருக்குல்லடா, இதுவும் இதுவும் சேல் வேல்யூக்கும் ஃபேர் வேல்யூக்கும். ஆமா, இத வந்து அமார்டைஸ் பண்ணுங்கண்ணா. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சினாரியோ. பாத்துக்கோ பாத்துக்கோங்க சொல்லுங்க. இது அமார்டைஸ் பண்ணணும், இது பிஎன்எல்ல காமிக்கணும் சொல்லுங்க. ஆனா இது ஒரே சிச்சுவேஷன் தான். எப்போ எனக்கு வந்து அதாவது இது ஒரு சிச்சுவேஷன் எப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ விட சேல் வேல்யூவும் ஜாஸ்தியா இருக்கு, ஃபேர் வேல்யூ ஜாஸ்தியா இருக்குடா. இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கூடா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார் செல்லம். ஃபேர் வேல்யூ வந்து 70 lakhs, சேல் பிரைஸ் வந்து 78 lakhs. ஃபேர் வேல்யூ 70 lakhs.
ம். ஃபேர் வேல்யூ 70, இது 78. ரெண்டுமே கம்மிடா. இப்ப நீங்க இது பார்த்தேன்னு வச்சுக்கோ செல்லம். ஆம், இங்க ஓவராலா பார்த்தோன்னா இது வந்து 10 lakhs ரிட்டர்ன் ஆன் வேல்யூக்கும், ஐயோ சாரி, இதுவும் இதுவும் பார்த்தோம்னா 2 லட்சம் லாஸ். நெட்டா 2 லட்சம் லாஸ். ஆனா நீங்க இங்க பாருங்கன்னா இப்படி பண்ணிக்கணும். இங்க ஒரு ரெண்டு, இது ஒரு எதிரா பாக்குறோம் நம்ம எஃப்ஆ. அப்போ இங்கேருந்து இங்க பார்த்தோம்னா சேல் வேல்யூக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 லட்சமா, அதை அமார்டைஸ் பண்ணணும். அதாவது இது எது எதுன்னா சேல் மைனஸ் ஃபேர் வேல்யூடா. அமார்டைஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மைனஸ் ஃபேர் வேல்யூ பண்ணீங்கன்னா அதை வந்து பிஎன்எல்ல காமிச்சிடணும். இந்த ரெண்டு சினாரியோ மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ செல்லமா. இங்கெல்லாம் வந்து நார்மல் தான். இது இதுவும் சேமா இருக்கு. அப்புறம் இது இதோட கம்மியா இருக்கு. பட் ஃபேர் வேல்யூ, இதுக்கு ஃபேர் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. பட் இங்க தான் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாகுது. இந்த சிச்சுவேஷனும் இந்த சிச்சுவேஷனும் தான். ஓகேவா? ம். எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமாண்டா. Next, illustration 4. SKS has taken the assets on lease from PC Soft Limited. Lessor இங்க வந்து SKS தான். சாரி, PC Soft Limited வந்து lessor. ஃபர்ஸ்ட் அது lessor யாரு lessee யாருன்னு பாத்துக்கோங்க. இவங்க lessor, இவங்க lessee. இந்த lessor lessee lease term 4 years, fair value 16 லட்சம். ஒவ்வொரு வருஷம் எண்ட்ல 5 லட்சம் 5 லட்சம் வரும். கேரண்டீடா 1 லட்சம் கிடைச்சிருமா. ரெசிடுவல் வேல்யூ அப்ராக்சிமேட்டா லீஸ் பீரியட் எண்ட்ல 3 lakhs தான். இம்ப்ளிசிட் இன்ட்ரெஸ்ட் 14.97% எப்படி போடலாம்? ஈக்குவல் டு போடுங்க கால்சில 1 டிவைடட் பை 0.1497. எவ்வளோடா வருது? ஐயோ சாரி சாரி சாரி, 1 இல்லடா, 1 divided by 1 plus 0.1497. ஆன்சரா? இல்லடா, 1 divided by இப்படி வரும் சொல்லம். ஓ 1.1 ஈக்குவல் டு நீங்க நான் இப்ப போடுறது போடுறோம். ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 பாயிண்ட் டிவைடட் பை 1.1497 போடுங்க. சூப்பர். இன்னொரு ஈக்குவல் டு சூப்பர். இன்னொன்னு இன்னொன்னு வெரி குட். இன்னொன்னு சூப்பர். அது 50 இருக்குடா. இப்ப பாரு சொல்லுமா, லீஸ் ரெண்ட் அவன் எவ்வளவு வருஷம் சொல்லியிருக்கான்? 4 வருஷம். ஸோ 4 வருஷத்துக்கு 5 லட்சம்.
கேரண்டீட் ரெசிடல் வேல்யூ அப்போ அதாவது 4 வருஷத்துக்கு முடியற போது அதோட வேல்யூ 1 லட்சம் இருக்குமா. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் ரேட்ஸ்லாம் போட்டு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவாடா. இப்போ ஒரு ஒரு அமௌண்ட் வருமா. இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான், ஃபேர் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்கான், 16 lakhs. அப்போ இந்த 14 lakhs வந்து நம்ம இதுல காமிச்சிடணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பிஎன்எல் காமிச்சிடணும், ரெகனைஸ்ட் பிஎன்எல். இப்ப பாருங்க கண்ணா, 14,85,000 பிரசன்ட் வேல்யூ அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த இது வாங்கினதுக்கு லீஸ் ஃபர்ஸ்ட் இயர் 14 லட்சத்தி, இது லெஸ்ஸி பாயிண்ட் ஆஃப் வியூலடா. லெஸ்ஸினா யாரு, கடன் பைசா கொடுக்க வேண்டியது இல்லையா. அவன் ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா லீஸ் பேமெண்ட் எதுவும் இல்ல, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பிரின்சிபல் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் 14 லட்சம் பெண்டிங். அடுத்த வருஷம் எவ்வளவு லீஸ் பேமெண்ட் பண்றாம, 5 லட்சம். ஆனா இங்க பார்த்தேன்னாக்கா இதுல வட்டி இருக்கு, இதுல வட்டி 14.97. அப்போ இதுல 14.97%. அப்ப எவ்வளவு வரும், this minus this will be principal. அப்ப அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம். லயபிலிட்டில இருந்து பிரின்சிபல் மட்டுமா, இன்னைக்கு சொன்னேன்ல அந்த பார்ட் ஆஃப் இந்த சார்ஜஸ் வாட் எவர் இஸ் லீஸ் பேமெண்ட்ல ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும்டா. இதை நீ எண்ட் ஆஃப் த டே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா லீஸ் பேமெண்ட். அப்ப லீஸ் பேமெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் two components. One is your interest, which is finance charge. Other is your principal. Interest வந்து is calculated on outstanding liability. Principal வந்து will be remaining part of lease payment minus interest charges. ஆனா உனக்கு அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு தெரியுமா காமிக்கும், this minus principal தான் காமிக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்க கூடாது. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அடுத்த வருஷம் போகுமா, அப்ப இங்க 5 lakhs அப்படியே இருக்கும், இதுல 14.97 போட்டேன்னா இது மாதிரி இதே மாதிரி this, இது வந்து ஆமா liability minus remaining கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வருஷம் 5 lakhs, இதுல 14.97%. அப்ப இதுல மைனஸ் எவ்வளோ, 3,66,943. அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ, this minus this. 4வது வருஷம் அவன் எல்லாம் செட்டில் பண்ணிடுறான் சொல்லுமா, 4 இயர்ஸோட முடிஞ்சதுனால இங்க உங்களுக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கோ, ஓகேவா, 873, அதை ஃபுல்லா நீங்க செட்டில் பண்ணிடணும். கம்பராமாயணம் சிவானி ஒரே நிமிஷம்டா சொல்லுமா, ஒரே நிமிஷம்டா. வந்துட்டேன்டா சிவானி. சிவானி இப்ப எப்பவுமே கடைசி வருஷம் என்ன தெரியுமா, என்ன அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸோ செட்டில் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அமௌண்ட் பிரின்சிபல் கிட்ட வந்துரும். ஆனா அவன் 4வது வருஷம் வந்து பார்த்தேன்னா 5 lakh per annum at the end of the year கொடுத்துருக்காங்க இல்லையா. 4வது வருஷம் மட்டும் கேரண்டி ரெசிடுவல் வேல்யூட ஆட் ஆகும், இப்படி 6 lakhs ஆயிடும். அதான் உங்களுக்கு அப்ப ரிமைனிங் என்னவோ அது மட்டும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. புரியுதாடா. கடைசி விஷயம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அசலை பே பண்ணிட்டு ரிமைனிங் என்னவோ அதை மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்டா பே பண்ணுவோம். ஓகேவா. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா, பிரின்சிபல் வந்து 14,85,590, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் 6,40,000. இதே கான்செப்ட் தான்டா ஹையர் பர்ச்சேஸ்லயும், எக்ஸாக்ட்லி இதே கான்செப்ட் தான். இப்போ அவன் அவன் வந்து என்ன கேக்குறான்னா, ஃபினான்ஸ் லீஸ் அப்போர்ஷன் பண்ணுங்க, இதுதான்டா அந்த காலம். ஸோ 14,85,590 வந்து ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி இருக்குல்ல, அதை நம்ம இப்படி செட் ஆஃப் பண்றோம். அதை தவிர இன்ட்ரெஸ்ட் வந்து 6,14,410 ரூபாய் பே பண்றோம். புரிஞ்சா செல்லுமா, அவ்வளவுதான்டா. நீங்க இந்த டேபிள் காலமே ஃபாலோ பண்ணலாம்டா ஒருவேளை. ஆமாண்டா, ஏன்னா லீஸ்ட் 4 வருஷத்தோட முடிஞ்சிருதுல. இப்ப லீஸ்ட் 4வது இல்ல 4வது வருஷத்துல அவன் ஃபுல்லா லீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை கிளியர் பண்ணிடுவான், அசல் மொத்தமாவே அடைச்சிருவான். இப்போ 4வது வருஷத்துல மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோடா, இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ.
ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதாடா? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் இதுதான் போட்டிருக்காங்களேடா, ஒரு நிமிஷம்டா. அதானே போட்டிருக்காங்க. ஏன்னா நான் கொஷின் மட்டும் விட்டுட்டு நான் என் ஒர்க்கிங் போட்டு ஆன்சர் மட்டும் ஃபைனலா செக் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான்டா அவங்க போட்டிருக்கிறது. இது இது ஜேர்னல் இதுடா. லெட்ஜர் அக்கவுண்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் பை ஃபினான்ஸ் சார்ஜும் சொல்லலாம், பை இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லலாம். ஒரு செல்மா செல்மா ஒரே நிமிஷம்டா. இப்ப பாரு செல்லுமா. இதுல இப்ப வந்து ரெண்ட் அக்கவுண்ட் ஓகேவா? இப்ப முதல் வருஷம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கோம்? 2,22,393 அது இங்க வந்துருக்கு. ஓகே. அப்புறம் பை பிரின்சிபல் லீஸ் லயபிலிட்டி அப்போ 5 லட்சம். அடுத்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் 1,80,835. அப்புறம் பிரின்சிபல் வந்து 3,19,165. ஸோ ரெண்டாவது வருஷம் வந்துச்சு. மூணாவது வருஷம் 1,33,056. அப்புறம் 3,67,43 மூணாவது வருஷம் வந்துச்சு. அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் 17,126. லீஸ் லயபிலிட்டி 5,20,74. ஸோ 6 lakhs முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சு. லீஸ் லயபிலிட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அதாவது லெஸ்ஸார் அவங்களோடது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 2,77,000. இதே கான்ட்ராடா, இது அப்படியே கான்ட்ரா 2,77,607. அப்புறம் மொத்தமா 14,85,000. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ? 12 lakh ஃபர்ஸ்ட் இயரோடது. அதான் இது பேலன்ஸ். அடுத்த வருஷம் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கோஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ செகண்ட் இயரோடது எனக்கு லீஸ் எவ்வளோ? பிரின்சிபல் 3 lakh. அப்போ ரிமைனிங் 888. அந்த 888 அடுத்த வருஷம் வந்து ஓப்பனிங். அதுல வந்து லீஸ் பார்த்தோம்னா 3,66,000. ஸோ தேர்ட் இயர் 5,21,000. ஃபோர்த் இயர் எல்லாம் செட்டில் ஆயிடுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதானே சொல்லலாம். இது எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது வந்து என்னன்னா பிஎன்எல்ல நான் என்னெல்லாம் காமிப்பேன்? பிஎன்எல்ல நான் என்ன காமிப்பேன்? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் லெஸ்ஸிக்கு, டெப்ரிசியேஷனும் லெஸ்ஸி தான் கிளைம் பண்ணோம், கரெக்டா? ஸோ ஃபினான்ஸ் சார்ஜ் 2,393. இப்போ எங்க டெப்ரிசியேஷன் 3,71,397ன்றது 4 வருஷம்டா. 14,84 டிவைடட் பை 4. ஏன்னா 4 வருஷம் தானே அவன் யூஸ் பண்றான். ஸோ போட்டோம்னா ஒரு வருஷத்தோடது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல 3,71. ஸோ 4 வருஷத்துலயும் இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் இயர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரோடது 1,80,000 இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுமே பிஎன்எல்ல டெபிட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. டெப்ரிசியேஷன் வேல்யூ 4 வருஷம் சேமா இருக்கும்டா, ஏன்னா we are following straight line method. பேலன்ஸ் ஷீட் ஜென்ரலா என்ன காமிப்போம்னா ஃபிக்ஸட் அசெட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல டெப்ரிசியேஷன் சொல்லலாம் 14 lakhs. அப்ப ரிமைனிங் 11 lakhs 140. செகண்ட் இயர்ல வந்து 14 lakhs 85. இது ரிமைனிங் வந்து இதுவும் ஆட் பண்ணி அக்யூமுலேட்டடா, அதான் இந்த 742 794. புரியுதா சொல்லலாம்? தேர்ட் இயர்ல அதே மாதிரி 14 lakhs. இது 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 மூணுத்தையும் இது பண்ணோம் 11,14,000 வரும். புரியுதா சொல்லுமா உனக்கு? அப்புறம் ஃபைனல் ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான்டா. ஒன்ஸ் நீங்க டேபிளர் காலம் போட்டீங்கன்னா இதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான் சொல்லும். இவங்க இந்த காலம் கொடுக்கல, நான் போட்டிருக்கேன் உங்க வெரிஃபிகேஷனுக்காக. அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இங்க கொடுக்கல, நான் ஃபுல்லுக்கு அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5 இது வந்து லெஸ்ஸி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் பண்ணோம் சொல்லுமா. இதே செம்ம லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ஒர்க் பண்ண போறோம். லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் பண்ண போறோம். இங்க பாரு சொல்லுமா, லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட். லீஸ் ரெண்ட் வந்து 4 வருஷத்துக்கா. இப்போ
ஒவ்வொரு வருஷம் 5 lakhsனா 4 இயர்ஸ்க்கு 20 lakhs. கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ 1,20,000. அன்கேரண்டீட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரெசிடென்டியல் வேல்யூ மைனஸ் கேரண்டீட் ரெசிடென்டியல் வேல்யூ, அதான் அன்கேரண்டீட். அப்ப இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா எவ்வளோ? 23 lakhs. ஓகேவாடா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்பர் 2, அன்அர்ன் ஃபினான்ஸ் இன்கம். அன்அர்ன் ஃபினான்ஸ் இன்கம் என்ன? 23 lakhsலேருந்து இன்செப்ஷன் ஆஃப் த லீஸ்னா என்னன்னா, லீஸ் ஸ்டார்டிங்ல அதோட வேல்யூ என்னன்னு அர்த்தம். அதுதான் ப்ரெசென்ட் வேல்யூ. ரெண்டு வார்த்தை தான். இன்செப்ஷன் ஆஃப் லீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா அதுவே ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே வச்சலாம். ஸோ அது பார்த்தேன்னா 16 lakhs. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? இது 16 lakhs எப்படி அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இயர்லாம் போட்டுக்கோ சொல்லுமா. 5 lakhs 5 lakhs. இப்போ நீங்க முந்தின சம்ல பண்ணியே டிஸ்கவுண்ட் எடுக்க இப்படி லயனா போட்டுண்டு இந்த லயனா போட்டுண்டு டிஸ்கவுண்ட் ரேட் கண்டு ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அதே தான் திருப்பி பண்ணிட்டோம். லயனா போட்டுக்கோங்க 5 lakhs 5 lakhsன்னா ஃபோர்த் இயர்ல மட்டும் அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ 4 இயர்ஸ்ல 3 lakhs சொல்றோம். அப்போ இங்க 14.97 அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதே மாதிரி தான். அதே இது அப்படியே தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கடைசியா வந்து நம்ம கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ எடுத்துக்கிறோமா, லெஸ்ஸா இருக்கு என்ன எடுத்துக்கணும்னா கடைசியா இருக்கிற எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, இங்க கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ இங்க எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கணும். அதே மாதிரி தான் லயபிலிட்டி. இவங்க என்ன சொல்றாங்க? 16 lakhs அது போட்டுக்கோ. அதே தான். அப்போ இவன் லீஸ் பேமெண்ட் 5 lakhs. அப்போ 16 lakhsல 14.99%. அப்போ இது மைனஸ் பண்ணா இது, இப்போ இது மைனஸ் பண்ணா ரிமைனிங். அதே மாதிரி 13 lakhs. ஸோ இதுல 14 பாயிண்ட். ஸோ ரிமைனிங்க்கு வரும். அப்போ இதுல பிரின்சிபல் மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது சொல்லலாம். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்ல பிரின்சிபல் ஃபுல்லா செட் ஆஃப் பண்ணிடுவோம். இங்க வந்து போன இதுல இங்க வந்து 6 lakhs எடுத்துட்டோம். இங்க வந்து 8 lakhs. எப்படின்னா 5 lakhs பிளஸ் இந்த எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ தான் எடுத்துக்கணும். லெஸ்ஸா இருக்கு எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ. இவங்களுக்கு வந்து லெஸ்ஸிக்கு வந்து கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ. புரியுதா கண்ணா? ஸோ 16 lakhs கிடைச்சதுல இந்த 16 lakhs தான் நம்ம பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எடுத்துக்கிறோம். புரியுதாடா? இதான் இங்க கால்குலேஷன்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 6 7 ஹோம்ஒர்க் பண்ணிடலாம்டா. நான் சொல்லி தந்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டிங் எடுத்துக்கணும். அப்புறம் அடுத்ததுக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் லேப்டிலேருந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். சி இந்த ஜார்னல் என்ட்ரி லெஸ்ஸி இந்த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸில எப்படி தெரியுமாடா, அவன் மிஷினரி வாங்குறான்ல, மிஷினரி டு லீஸ் லைபிலிட்டி வரும் ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ.
அப்புறம் அவன் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றது இதுல 10%, 1,72,582. ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரோட லயபிலிட்டி 2,41,000 பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 5 லட்சம். அப்புறம் அவன் என்ஜாய் பண்ணுவான்ல, டெப்ரிசியேஷனையும் என்ஜாய் பண்ணுவான், இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு டெப்ரிசியேஷன் டு ஃபினான்ஸ் சார்ஜஸ் இது வரும். அவ்வளவுதான் சொல்லுமா. புரிஞ்சுதாடா? போட்டு பாருடா. மலை இருக்கும். இதுல அனுப்பிச்சு விடுறேங்க. இன்னைக்கு இளங்கோவன் சார்னு ஒருத்தர்கிட்ட பேசினேன்டா. அவரை நாளைக்கு மார்னிங் ஃபோன் பண்ண சொன்னாரு. ஃபோன் பண்ணிட்டு 10:30க்கா ஃபோன் பண்ண சொன்னாரு. நாளைக்கு ஃபோன் பண்ணுமா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஸ்கேன் எடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன்டா. ஸோ கம்ப்ளீட் திஸ் ஹோம்ஒர்க் பிஃபோர் வெனஸ்டே வச்சுலமா. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் முடிச்சிட்டல சொல்லுமா, 4மே முடிச்சிட்டல. லீஸ் அக்கௌண்டிங் போட்டு பார்த்துட்டு என்ன சொல்லி சொல்லுமா. நான் உனக்கு வந்து ஹையர் பர்ச்சேஸோட பேசிக் சம்ஸ் எடுக்கிறேன். இது டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ். ஸோ டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட் வந்து எப்படின்னா ட்ரேடிங், பிஎன்எல், ஜென்ரல் பிஎன்எல் 3 ரெடி பண்ணணும்டா. ஓகேவா? ட்ரேடிங்ன்றது நம்மளோட நார்மல் ஃபார்மேட் சொல்லுமா. இங்க பாருங்களேன். எப்படின்னா இப்போ சொல்லுமா, 2 ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ், இது சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? இதுல வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் 1 டு டிபார்ட்மெண்ட் 2, அப்புறம் டிபார்ட்மெண்ட் 2 அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் 1, டிபார்ட்மெண்ட் 2, இப்போ டிபார்ட்மெண்ட் 1லேருந்து டிபார்ட்மெண்ட் 2க்கு 5,000 rupees வர்த் கூட்ஸ் மூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்ஸ் மூவிங் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் 1 இங்கேருந்து டிபார்ட்மெண்ட் 2க்கு மூவ் ஆகுது. அப்பனா எப்படி பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் 1க்கு சேல், அது டிபார்ட்மெண்ட் 2க்கு பர்ச்சேசஸா? கரெக்டா? அப்ப டிபார்ட்மெண்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப நீங்க எப்படி காமிக்கணும்னா டிபார்ட்மெண்ட் 2ல பர்ச்சேசஸ் போடாம 2 transfers from டிபார்ட்மெண்ட் 1 டெபிட் சைடுல காமிக்கணும். பர்ச்சேசஸ்னா நம்ம டெபிட் சைடு தானே காமிப்போம். அதாவது இது பர்ச்சேசஸ் வேர்டு மட்டும் போடக்கூடாதுடா. அதுக்கு பதிலா 2 transfers காமிச்சிட்டு டிபார்ட்மெண்ட் 2ல அந்த என்ட்ரி கொடுத்துடணும். இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் 1ல பை, கிரெடிட் சைடுல பை transfers கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் 1ல என்ட்ரி கொடுத்துடணும். சம் போடும்போது அது டீடைல்டா சொல்றேன். இப்போ அந்த மாதிரி கணுமா. அப்புறம் இங்க வர கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம நெட் இது பிஎன்எல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்ட், சேலரி, டெப்ரிசியேஷன் எல்லாமே போடுவோம்.
போட்டோம்னா 2 நெட் ப்ராஃபிட் கிடைக்குமா? இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம்டா. அப்ப அதை பை டிபார்ட்மெண்டல் பிஎன்எல் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கே கம்பைண்டா எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கம்பைன்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த கம்பைன்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா இங்க காமிச்சிருவோம். ஓகே சலம், இங்க ஒரே ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா ஸ்டாக் ரிசர்வ்ன்ற ஒரு கால்குலேஷன். ஸ்டாக் ரிசர்வ்னு கால்குலேஷன் பண்ணுவாங்கடா. அது எப்ப பண்ணுவாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணல இந்த டிபார்ட்மெண்ட் பிக்கு மூவ் பண்ணும்போது ஓகேவா ப்ராஃபிட்ல மூவ் பண்றாங்க. லோடிங் ஒரு கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பிரான்ச் படிச்சது இல்லைங்களா பிகாம்ல? பிரான்ச் இல்ல, அந்த மட்டும் ஸ்டாக்குக்கு வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. இது ஒரு பார்ட் தான் டிஃப்ரெண்டே தவிர மற்றது இட்ஸ் சிம்பிள் ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட், அவ்வளவுதான். அதாவது இது அலார்மிங்கா புதுசா பயங்கரமா படிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா சொல்லுமா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு கொடுப்பான், ஒரு அமௌண்ட் கொடுத்துருவான். அப்ப நம்ம எதுல பேசிஸ்ல வந்து பிரிக்கணும்னு யோசிப்போம். அப்ப பார்த்தா பர்ச்சேசஸ்ல பிரிச்சுக்கலாம். சேல்ஸ் கமிஷன்ன்றது மொத்தமா ஒரு அமௌண்ட், அப்புறம் நெட் சேல்ஸ்ல பிரிச்சுக்கலாம். டிபார்ட்மெண்ட் 1 பிசியோட சேல்ஸ்ல பிரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப எக்ஸ்பென்சஸ் ஐட்டம்ஸ் காமன் ஃபார் மோர் தேன் ஒன் டிபார்ட்மெண்ட் பேசிஸ் ப்ரிப்பேர் சொல்லுமா கேரேஜ் இன்வர்ட்ஸ் கமிஷன் ஃபார் பர்ச்சேஸ் இதெல்லாம் பர்ச்சேசஸ்ல பிரிச்சுக்கலாம். செல்லிங் கமிஷன் பேட் டெட்ஸ் டிஸ்கவுண்ட் அலோன்லாம் சேல்ஸ்ல பிரிச்சுக்கலாம். டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல பிரிச்சுக்கலாம். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் இன்சூரன்ஸ் ஹீட்டிங்லாம் ஃப்ளோர் ஏரியால பிரிச்சுக்கலாம். பவரை வந்து ஹார்ஸ் பவர்ல பிரிச்சுக்கலாம். இதை மட்டும் நீ பஹேட் பண்ண சொல்லுமா. இந்த நான் ஃபைல் அனுப்பிச்சு விடேன் டிபார்ட்மெண்ட்ல, அந்த ஃபார்மேட்னு ஒன்று இருக்கும்டா. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்லம். ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபார்மேட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ் மட்டும் டிஸ்கவுண்ட் ரிசீவ்னா எப்படி பிரிக்கணும், சேல்ஸ் கமிஷனா எப்படி பிரிக்கணும்னு மட்டும் நீங்க பண்ணிக்கணும். இப்போ கேரேஜ் இன்வர்ட்ஸ்னா பர்ச்சேசஸ்ல பிரிக்கணும் சொல்லலாம். அது கஷ்டமா தான். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ்னா ஃப்ளோர் ஏரியால. காஸ்டிங் ஓவர் ஹெட்ஸ் படிச்சிருக்கீங்களா பிகாம்ல? இல்ல அப்படியா? நான் சொல்லித்தரேன்டா. அது வேஜஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல பிரிக்கணும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா சேல்ஸ்ல பிரிக்கணும். ஏன் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் சேல்ஸ் இன்வர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா ரா மெட்டீரியல் உள்ள வருது. ரா மெட்டீரியல் உள்ள வரும்போது அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ் தான் கேரேஜ் இன்வர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வெளியில போறது, ஸோ சேல் ஆகிறது, அதனால சேல்ல பிரிக்கணும். டிஸ்கவுண்ட் அலவுட் சேல்ஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டு, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சேல்ஸ், depreciation on furniture வந்து value of furniture, employee welfare expenses number of employees. fixed set கரெக்டடா. இப்போ depreciation மிஷினரினா மிஷினரியில பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா பர்ச்சேசஸ்ல பிரிச்சுக்கலாம். அதை வந்து பிரிச்சு XYZ தனித்தனியா நம்ம போட்டுருவோம். பர்ச்சேசஸ்க்கு வந்து XYZ கொடுத்துருப்பாங்க சொல்லம். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்ன்றது 1 நம்பரா கொடுத்துருப்பான். இதோட ரேஷியோ பேஸ் பண்ணி இதுல பிரிச்சிட வேண்டியது. இது நல்லா கோத்ரூ பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரவு பண்ணிடுற சொல்லமா. ஓகே, நாளைக்கு நம்ம ஒன்னொன்னா பாத்துடலாம்டா. இது மட்டும் தரவு பண்ணிக்க வச்சுக்கோங்க சொல்லுமா.
இந்த ஃபார்மேட்ட நான் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு நைட் உட்காந்து தரவு பண்ணிடுங்க.